ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு சகோதரி ஜெயந்தி ரங்கராஜன். நாம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரத்தை தினமும் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். முதல் 5 பாசுரங்களை அவதாரிகையாக இட்ட ஆண்டாள் அடுத்த 10 பாசுரங்களை 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒவ்வொரு விதம். அந்த பெண் பிள்ளைகளுக்கு விடிந்ததற்கு உண்டான அடையாளங்களை சொல்லி அந்த பெண் பிள்ளைகளை எழுப்பி அவர்களை அழைத்து கொண்டு யமுனையில் நீராடச் செல்கின்றனர். கேழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பவாயெழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். இந்த பெண்ணை போய் எழுப்புகின்றனர். சகியே சகியே எழுந்து வா, பொழுது விடிந்திடப் போகிறது, நாம் யமுனையில் நீராடச் செல்ல வேண்டும் என்று எழுப்ப உள்ளே இருக்க பெண் அடி இன்னும் பொழுது விடியவில்லை என்று சொல்ல, இல்லடி பொழுது விடிஞ்சிட்டதுனாலதான் நாங்க எல்லாரும் எழுந்து வந்திருக்கோம், நீ வா எழுந்து வா என்று கூப்பிட, பொழுது விடிஞ்சிருத்தா, என்னடி அடையாளம் பொழுது விடிஞ்சதுக்கு அப்படின்னு சொல்ல, ஆண்டாள் நாச்சியார் பொழுது விடிந்ததற்குண்டான அடையாளத்தை இந்த பெண்ணிற்கு சொல்கிறாள். கீழ்வானம் வெள்ளென்று வெளுத்து விட்டது என்று. என்னடி இது பைத்தியக்காரத்தனம், கீழ்வானம் வெள்ளென்று வெளுத்துதான். எங்க வெளுத்துது? உனக்கு நிலவு வெளிச்சம் தெரிகிறது, அதை பார்த்துட்டு உனக்கு வெளுத்திருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. கீழ்வானம் எப்படி வெளுக்கும், சிவப்பா இல்லடி இருக்கும் என்று சொல்ல, அந்த சிவப்புக்கு முந்திய காலை பொழுது, அந்த அருணோதயம் என்று சொல்லுவோம், அந்த காலை பொழுதை இங்கு சொல்கிறாள். முதலில் வெண்மையாக வந்து பிறகு சிவந்த நிறமாக மாறி அதன் பின்பாக வெளுக்கும். ஆக கீழ்வானம் எழுந்து விட்டது என்பதை இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். கீழ்வானத்தின் வெண்மை நிறத்தை இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். உள்ளே இருக்கவள் இது போராது பொழுது விடிந்து விட்டது என்பதற்கு வேறு ஏதாவது உதாரணம் இருந்தால் சொல்லு என்று சொல்ல,
எருமை சிறுவீடு மேய்வான். அது என்ன எருமை சிறுவீடு அப்படின்னா, எரும மாடுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிறு வீடு மேய்வான். அதாவது மேய்ச்சலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த எரும மாட்டை அவுத்து தங்கள் வீட்டு கொல்லையில் கட்டுவார்களாம் கோபர்கள். அந்த பனி படர்ந்த அந்த புல்லை முதல் மேய்ச்சலாக எப்படி நாம் டிஃபன் சாப்பிடுகிறோமோ அது போல் எருமைகள் எல்லாம் டிஃபனாக அந்த நுனி புல்லில் படர்ந்திருக்கும் அந்த பனி படர்ந்த அந்த நுனி புல்லை மேய ஆரம்பித்து விட்டது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாளாம். அந்த எருமைகள் எல்லாம் பனி புல்லை மேய ஆரம்பித்து விட்டது. எருமை சிறுவீடு, அதாவது முதல் பசிக்காக அதுகள் அந்த புல்லையெல்லாம் மேயறதுக்காக பறந்து கடக்கிறது பாரு. எல்லா இடத்துலயும் எல்லார் வீட்டு கொல்லையிலையும் அந்த எருமைகள் எல்லாம் நுனிப்புள்ள மேய்ஞ்சின்றிருக்கு. இதை விட வேற என்னடி அடையாளம் அப்படின்னு கேட்க, உள்ளே இருக்க பெண் எழுந்து வரவில்லையாம். நீங்க பாருடி, நீ எழுந்து வந்துடு, எல்லாரும் உன்னை எழுப்பி பார்த்து நீ வராததுனால இவ வரமாட்டாடி, நம்ம போகலாம் வா நோன்பு நூற்கறதுக்கு என்று போக ஆரம்பித்து விட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். இவாளை விட்டு விட்டு நாம் போகக்கூடாது. எப்படி நாம் ஒரு நல்ல காரியத்துக்கு நாம் அனைவரும் கும்பலாக போக வேண்டும். ஒருவரை விட்டு விட்டு மற்றவர் மட்டுமே அதை அனுபவிக்கலாம் என்று எண்ணக்கூடாது. எனவே உன்னையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக போனவர்களை அழைத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன். எனவே நீயும் எழுந்து வா, நாம் எல்லோரும் சேர்ந்தா மாதிரி போகலாம் என்று அழைக்கிறாளாம். கோது களமுடையவளே பாவாய், இவளை எழுப்புவதற்கு கோது கலையமுடையவளே, இவளை எழுப்புவதற்கு கோது களமுடையவளே எழுந்து வா என்று அழைக்கிறாள். கோது களமுடைய பாவாய், அதாவது கோது களமுடையன்னா குதூகலமாய் இருக்கக்கூடிய பெண்ணை. இப்ப ஒரு 10 பேர் இருக்கும்னு சொன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு தோழி மட்டும் வந்தாள்னா அந்த இடம் ரொம்ப கலகலப்பா ஆயிடுமா. அவ வரலன்னா அந்த இடம் சைலண்டா இருக்குமா. ஆக எங்கள் கோஷ்டியில் நீ வந்து சேர்ந்தாய் என்றால் இன்னும் கலகலப்பாக ஆகிவிடுவோம் எல்லோரும். அதனால குதூகலம் உடைய பெண்ணே நீ எழுந்து வாராய் அப்படின்னு சொல்லிட்டு இவளை எழுப்புறா அப்படின்னு சொல்லி இவ எழுந்து வரலையாம். உடனே என்ன பண்ணலாம் இவளை எழுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லி, நாம் பகவன் நாமாவை பாடிண்டு போகணும், அவன் பாடிண்டு போகணும்னு சொல்லிட்டு சொன்னா அவன் நமக்கு பறையை கொடுப்பான் அப்படின்னு சொல்ல அவள் எழுந்து வரல. மாவாய் பிளந்தானை அப்படின்னு சரி அவ சொல்றாளாம். இங்க பார், கொக்கு அசுரன், அதாவது கொக்கு ரூபத்தில் ஒரு அசுரன் கிருஷ்ணனை அழிப்பதற்காக வருகிறான். அப்பொழுது கிருஷ்ணன் அந்த கொக்கின் வாய் அருகில் போய் தன்னை அக்னியாக ஆக்கி கொண்டு அந்த மூக்கினை தகிக்கிறானாம். அந்த மூக்காகப்பட்டது எப்படி தீயினில் காட்டும் பொழுது பிளாஸ்டிக் இலகி கொடுக்குமோ அது போல் இவனது வெப்பம் தாங்காமல் அந்த கொக்கின் மூக்கு இலக அப்படியே அதை கிழித்து அந்த கொக்கை வதம் செய்கிறான் அல்லவா. அந்த கிருஷ்ணனை நாம் பாடப்போகிறோம். அது மட்டுமல்ல, மல்லாதி மல்லரை மாற்றிய தேவரை, மல்லாதி மல்லரை மாற்றிய தேவரை, அதாவது கம்சனோட அரசவையில இருக்கக்கூடிய மல்லர்கள், முஷ்டிகன் ஷானோரன் என்று சொல்லக்கூடியதான அந்த மல்லர்களை வதம் செய்த தேவாதி தேவனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் சேவிக்க போகிறோம். அவனை நோக்கி நாம் சேவித்து நோன்பு இருந்தோம் என்று சொன்னால் அவன் வா வா என்று நம்மை அழைத்து நமக்கு தேவையான பலனை கொடுப்பான் என்று அழைக்கிறாள் இந்த பெண்ணை. அதாவது கம்சன் கிருஷ்ணன் இருக்கும் இடத்தை அறிந்து அவனை அழிப்பதற்காக அவரது அமைச்சரை அனுப்புகிறான். அந்த அமைச்சர் கிருஷ்ணனை அழைத்து வந்தவுடன் குவளையா பீடம் எனும் யானையை விட்டு அந்த கிருஷ்ணனை அழிக்க முற்படுகிறான். அந்த குவளையா பீடம் யானையை வதம் செய்த கிருஷ்ணன் அதிலிருந்து தப்பித்து உள்நோக்கி வந்தவுடன் ஷானூரன், முஷ்டிகன் ஷானூரன் என்பவரை வைத்து கிருஷ்ணனை வதம் செய்ய ஏற்பாடு செய்கிறான் கம்சன். அவர்களுடன் மல்யுத்தம் புரிந்து சானூரனையும் முஷ்டிகனையும் கிருஷ்ணன் வதம் செய்கிறான். வதம் செய்த பின்பு அங்கிருந்து
வெற்றி கனியோடு தனது தாயையும் தந்தையையும் காப்பாற்ற விழைகிறான். அப்படிப்பட்டதான கிருஷ்ணனை நோக்கி நாம் நோன்பு இருப்போம். எழுந்து வா பாவாய் குதூகலம் உடையவளே, நீ வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னா நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு சென்று யமுனையில் நீராடி பாவைக்கு பூச்சாற்றி சந்தனம் வைத்து பொட்டிட்டு நோன்பு நூர்த்து நாம் தேவைப்பட்ட பறை என்று சொல்லக்கூடியதான மோட்சத்தை கிருஷ்ணன் நமக்கு அளிப்பான். நாமும் அதை பெற்று சந்தோஷமாக இருப்போம் என்று எழுப்ப இவளும் எழுந்து வர அடுத்த பெண்ணை எழுப்புவதற்கு அடுத்த இல்லம் நோக்கி நகர்கிறாள் ஆண்டாள் தனது தோழியுடன். ஜெம் டிவி நேயர்களே வணக்கம்.